உங்களை அன்புடன் அழைப்பது எஸ் ஜானகிராமன், கோயில் வழிகாட்டி, ஆதீனத்தின் அங்கீகாரம் பெற்றவர். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. எவ்வளோ அழகான வார்த்தை, எவ்வளோ அழகான சிந்தனை. இப்போ பாருக்குள்ளே நல்ல நாடு, எப்படியா வாழணும் நினைக்கிற இடத்துல மயில் நீப்பின் வாழ நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கான். அதெல்லாம் ஏட்டோடு சரி கொதிச்சு போய் தெரியுறேன். என்ன விலைவாசியை பற்றி எவனுமே பேமெண்ட் எனக்கு தெரிஞ்சு லிட்டரு 1 ரூபா 2 ரூபா என்ன பவுன் 30 ரூபா 40 ரூபா. இப்போ வயிற்றுச்சலாக இருக்கா. சட்டசபையை பார்த்து எவனா விலைவாசியை பற்றி பேசுகிறேன்னா அடித்த வரைக்கும் அடித்தது கொள்ள அரைஞ்சையே விரும்பு. அப்போ இப்போ அவங்கள்ட்ட சுருட்டு ஒன்னொன்றுக்கும் சொல்லணும். வெக்கம் வர தூக்கு போட்டு தொங்கலாம். பெரிய வேதனையாக இருக்கு எனக்கு. ஆமா, இது எந்த ஊரு? கோவில் திருவாவடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. திருவாவடுதுறை ஆதீனம் மரபுள்ள ஆதீனம். ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போகிறது பரிசில் இங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பிரயாணம்ங்கிறது ஒரு பயனுள்ளதாக இருக்கணும். வந்தோம் ஒன்று ஓடக்கூடாது. ஆலயங்கள்னாலே சிறப்புகள் இருக்குது. ஆடவர்களை மட்டும் சிறப்பு இல்லை, அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது. சிறப்புகள் அதிகம் உள்ள கோவில் இது. இங்கே பார்க்க வேண்டிய சிறப்புகள் திருவாசகத்தில் 51 பதிகம். அதில் முதல் பதிகம் சிவபுராணம். அதில் 95 வரி 95 சிறப்பு இந்த கோயில் இருக்குது. இவ்வளோ சிறப்பு உலகத்திலே எந்த கோயிலும் கிடையாது. இதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது. மாணிக்கவாசகர் திருவாசகம் மட்டும் பாடலை, திருக்கோவையாரும் இருக்கார். ஆண்டாள் பாடினது பாவை 30 பாட்டு, இவர் பண்ண திருக்கோவையார் 400 பாட்டு. அதுக்காக ஒரு 15 பாயிண்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அது எப்போ வெளியே வரும்னு சாமிக்கு தான் தெரியும். முதல்ல ஒரு 32 பாயிண்ட் கண்டுபிடிச்சேன். 32 மாணிக்கவாசோட வயசை வச்சு அது மெட்ராயிருந்து ஒரு மாதிரி எழுதி போட்டுருது. மறுபடியும் இந்த இன்னும் 32 கிடச்சிச்சு. சந்திரசேகர்னு ஒரு ஆள் எழுதி போட்டார். 31 64 ஆய கடைகளாக இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டேன். மறுபடியும் இந்த இன்னும் 30 கிடச்சிச்சு. மொத்தம் 95 பாயிண்ட் வருது. மாணிக்கவாசோடைய சிவபுராணத்தில் 95 வரி இருக்குது. 95 பாயிண்டாக வச்சுக்கிட்டு இருக்கேன். அதை கோயிலுக்குள்ளே வந்த உடனே சாமியை பார்க்கலாம். எந்த தடங்களும் கிடையாது. எல்லாத்துலேயும் கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்க்கணும். இங்கே வீதியிலே சாமியை பார்க்கலாம். தீபம் எரிகிற இடம், சாமி இருக்கிற இடம். எதாச்சும் ஒரு கற்பனை கூட ஆகுது. என்ன சாமியை மட்டும் பார்க்கறது பெருசு இல்லை, மேலாக ராஜகோபுரத்து கலசத்தையும் பார்க்கலாம். சாமியும் ராஜகோபுரம் சேர்ந்தாப்பல வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு. அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊரில் இருக்குது. இந்த ஊருக்கு ஆவுடையார் கோவில்னு பேர். இந்த கோவில் மாணிக்கவாசகர் கட்டின கோவில். மாணிக்கவாசகர் பாடின நூல் திருவாசகம். திருவாசகத்தில் இந்த ஊரை அவர் திருப்பெருந்துறைன்னு பாடியிருக்கார். மேலாக 2 பொம்மை, குரங்கு, உடும்பு, 5 கருப்பு யானைக்கு கீழே தெரியுதா. குரங்கு மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள் பலவித ஆசைகள் உள்ளது மனது. மனம் ஒரு நல்லா சொல்லுங்கள் குரங்கு. அந்த குரங்கு மனதை உடும்பு பிடிய விடாது. பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை உடம்பு பிடியா இறைவனை வழிபட போகணும். மனதில் வேறு எந்தவித எண்ணத்துக்கும் இடம் கொடுக்கப்படாதுன்னு உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுத்த கோயில் இந்த கோயில். மெதுவாக வாங்க. முருகன் கையில் என்ன இருக்கும்? வேலாயுதன்னு பெருங்கி முருகனை வில்லோட காமிச்சிருக்கான். வில்லுக்கு அதிபதி ராமன், அர்ஜுனன், மன்மதன். முருகனுக்கும் வில்லு ஒன்று இருக்கான். எல்லாத்துலேயும் வேலவர், இங்கே வில்லவர். வாங்க. இது சிவஸ்தலமா விஷ்ணு ஸ்தலமா? சிவஸ்தலம். சிவஸ்தலத்தில் பெருமாளுக்கு தான் இது. அது அங்கே பார்க்கணும். தட்சிணாமூர்த்தி சிவன் கோயில் எந்த பக்கம் எப்படி இருக்கும்? தெற்கு பார்க்க ஆலமரத்தில் அட்னகாலத்தில் உட்கார்ந்துருக்கும். இங்கே உட்காரல, நின்னபடி. கையில் சின்முத்திரையில் வீணை, மேலே ஆலமரம்லாம் சப்த ரிஷிகள். இது கிழக்கு பார்க்க. எல்லாமே வித்தியாசமே மெயின் நோக்கம். இது மாதிரி இறக்கம் எல்லா கோயிலையும் இருக்குது. இந்த வேலைப்பாடு ஒரு சிறப்பானது. கம்பியெல்லாம் வரப்போகுதுன்னு 6 வகை கம்பியை கல்லில் அடித்து காமிச்சிருக்கான். ரவுண்டு கம்பி, சதுர கம்பி, 8 பட்டை கம்பி, முறுக்கு கம்பி, 10 பட்டை கம்பி, 6 பட்டை கம்பி, 6 தினசு கம்பி கல்லில் அடித்து காமிச்சிருக்கான். எல்லாம் இப்போ இரும்பில் வந்துருக்கு. இதை மறைச்சட்ட மாதிரி நினச்சிட்டு வளையம் போட்டு ஆணி அடித்து டைட் பண்ண மாதிரி ஒவ்வொரு கட்டையிலையும் ஒவ்வொரு பூ வேலைப்பாடு. இதை கொடுங்கைங்கிறோம், கல் தாழ்வாரம். வீட்டு கம்பு கட்டி கீத்து கட்டுறோம், கை அடித்து ஓடு போடணும். உழைப்பு உழைப்பு உழைப்பு. வாங்க. நடராஜா காலை தூக்கி ஆடுவார். எந்த காலை தூக்கி ஆடுவார் தெரியுமா? 2 காலில் ஒரு கால் சொல்லு. மையிடது உதம் தூக்கி ஆடும்னு பாட்டே இருக்குது. ஒரு சின்ன வித்தியாசம். பாண்டியராஜா சாமிகிட்ட பேசியிருக்கான். ஏன்ப்பா இடதுகாலையே தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கே, எல்லாத்துக்கும் கால் வலி கல்யாணம் அன்பின் வெளிப்பாடு. ஒரு பக்தன் கேட்டதுக்காக வலது கால் தூக்கி ஆடிய நாடு பாண்டிய நாடு. இது பாண்டிய நாடு. இந்த ஊருக்கு வலது தான் கரெக்ட். மறுபடியும் என்ன பாரு, பேசும்போது என்ன பார்க்கணும்? பாதம் தரையில் தூக்கி போட்டால் பாதம் மேலே இதான் அமைப்பு. மதுரையில் காலை தூக்கினா மதுரையில் இப்படி காமிச்சிருக்கான் காலை. சில ஊரில் இப்படி காமிச்சிருக்கான். இது மாதிரி காலை தூக்க முடியாது. இது மாதிரி வேறு எங்கேயும் கிடையாது. சாமி நடனம் ஆடினா யார் மத்தளம் அடிப்பா தெரியுமா? தெரியாது. நந்தி, மத்தளத்துக்கு அதிபதி நந்தி. இங்கே ஆஞ்சநேயர் அடிக்கிறாரு. இங்கே எல்லாமே வித்தியாசம். ஓடுற கோயில் இல்லை. இறந்த பிறகு சொர்க்கம்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, உயிரோட சொர்க்கம் கோயில்கள். அதுக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது அரசாங்கம். யார்? அரசாங்கம், கவர்மெண்ட்டு. நல்ல பேராக வச்சுருக்கான். வாய்க்கு சக்கரை பண்ணணும்.
எதுவுமே கண்டுக்காது, காலத்தை ஓட்டுறது. நல்லதான் என்னால் கட்டுப்படுத்த முடியல. சாமி அம்பாள் கூட போட்டி வருது. சாமி காலத்துக்கு ஆடுறார் ஊர்த்துவ தாண்டவம். பெண் காலத்துக்காக பண்பாட்டு கட்டுதல். பெண்களால் எல்லாம் முடியும். பெண் காலத்துக்கு ஆடப்பட கட்டுப்பாடு அந்த காலத்தில். தன்னால் முடியலை, நம்மளால் முடியலை, நம்ம திட்டுவோம், அடிப்போம். நம்ம லட்சணம், அவங்க லட்சணம் கையை சொடக்கு போடுவாங்களாம். கையை சொடக்கு போடுறது, சேலை சுருக்கம், இதை குரங்கை நரம்பு. உனக்கு இதை காமிக்கக்கூடிய எனக்கு கோயிலுக்கு தான் நிம்மதி, கோயிலுக்கு தான் கோபம். அந்த காலத்தில் சத்தரஞ்சாவடி கட்டினா எதுக்காக கட்டினா? பஸ்ஸு கிடையாது, நடந்து வருவான், உட்காரட்டும், படுக்கட்டு. நீங்கள் என்ன ஊற்றி வச்சுருக்கீங்க, நல்ல வேலை எவ்வளோ கேட்க மாட்டான். ஐயோக்கிய தொழிற்சல் மொத்த ஊரும் இந்தியானே சொல்கிறேன், பிறந்த நாடு தான். என்ன பண்ண சொல்கிறேன்? இப்போ பாரத பிரதமர்னு வேணும், இங்கே லண்டன் போகிறேன், அமெரிக்கா போகிறேன், ருஷ்யா போகிறேன், நம்ம மக்கள் வந்து எங்கே வந்து பார்த்துருக்கேன் சொல்லு. 5 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆக போகுது. எல்லாம் வெளி வேஷங்கள். எம்எல்ஏ எவனா வந்து பார்த்துருக்கானா? சட்டசபை தவிர அவனுக்கு என்ன வேலை? வந்து பார்க்கலாமா பார்க்கக்கூடாது சொல்லு. தனிப்பட்ட ஆசை பிடிச்ச ஒரு பகுதிக்கு வந்து வந்திருக்கான்னு வரல மடக்க சொல்லி சொல்கிறேன். கிடையாது, எவனு கேட்க மாட்டான். எம்ஏபிஎன்னு படிக்கிறவங்களுடைய பொதுத்தோடுனா ஒரே போயிடுவானுங்க. நான் தான் எம்டி கத்திக்கிட்டு திரியிறேன். வா, இது சிவஸ்தலமா விஷ்ணு ஸ்தலமா? இது சிவஸ்தலம் பெருமாளுக்கு தான் முதல்ல. அவங்கள பாகுபாடு கிடையாது. குடலை உருவி மாலையாக போட்டுக்கிறாரு. குடலை கீழும்போது கை வாங்க குடல் வெளியில் வந்துருக்கு. ஒரு வெயிட் ஏற்றும்போது முழங்கால் எலும்பு. இந்த கிருதாங்கிற நாகரிகம் அந்த காலத்துலேயே இருந்திருக்கு. இவங்க ஒன்று பூஜா கழிக்கலை. இப்படி வா, முன்னுக்கு வா, வா தம்பி. என் பாதத்தில் நரம்பு. உழைப்பு ஒன்றே குறிக்கோள், உழைப்பு ஒன்றே. இப்போ களவாணி துணைவன் நாடு அரசியல் வழி, மக்களை வழி. வா, சொல்லப்படாது, நல்லதான் பேசணும். இனிய உழவாங்கன்னு படிச்சுவிட்டு வைத்தறிச்சலாக இருக்கு எனக்கு. நான் என்ன பண்ண முடியும்? இங்கே உள்ள இது நல்லா கல் மட்டம். அரிமலை அண்ணாமலை செட்டியார் பர்மாவில் சமாஜி கட்டினான், பிடிச்சி விட்டானுங்க கேட்க நாதியில் ஒரு சண்டையில். இது மாதிரி கல் தர பெரிய பெரிய பர்மா தேக்கு மேலே தாமதம் போட்டு பழமை பாதுகாக்க துப்பு இல்லை. இந்த மண்டபம் இடித்து குடிச்சவராக கிடக்கு. எவனும் பேர் இந்த ஊரில். நான் சொன்னால் குறை சொல்கிறேன், மந்திட்டு பேர் குறை இருக்கு சொல்கிறோம். குறைவிலா நிறைவேறி திருவாசத்தில் வாசகம். அணக்கடந்த குறைகள் சொல்லிக்கிட்டு இருக்கதான், பேசுறதுல அர்த்தம் இல்லை. பாட்டே இருக்குது, பழைய பாட்டு. நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறனுமின்றி வஞ்சனை செய்வார் அடிக்கடியே வாய்ச்சலில் வீரடின்னு பாட்டெல்லாம் பேச்சோடு இருக்குது. பெரிய கோயிலுக்கு ஆயிரக்கால் மண்டபம் ஒரு சிறப்பு. எந்தெந்த ஒரு ஆயிரக்கால் மண்டபம் இருக்குது? என்ன கேள்வியாக கேட்க நினைக்க வேணாம். காலேஜில் படிக்கிறானுங்க, ஒரு மண்ணும் தெரியலை. அவனுக்கு தெரிஞ்சவங்களுக்காக தான் கேள்வி கேட்கறது. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு நினைக்கிறாளுங்க. ஆயிரக்கால் மண்டபம் பெரிய கோயிலுக்கு ஒரு சிறப்பு. எல்லா ஊர்லையும் ஆயிரக்கால் மண்டபம் 1000 தூரம் மதுரை இருக்குது, திருவாரூர் இருக்குது, சேம்பரத்தில் இருக்குது, திருநெல்வேலி இருக்குது, காஞ்சிபுரம், எல்லா ஊர்லேயும் இருக்குது. அது ஒரு அங்கம். மனிதனுக்கு எப்படி 2 கண் 2 கை 2 காது சொல்கிறோமோ, நாட்டுக்கு அங்கம் சொல்லியிருக்கார் வள்ளுவர். தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. ஏழைக்கு பணக்காரன் தான் நாடு. ஏழையாக இருந்தால் நாடு கிடையாது, பணக்காரன் தான் நாடு கிடையாது. இன்னொரு பாட்டில் இருப்புணலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்ல அரணும் நாட்டிற்கு உறுப்புன்னு இருக்காரு. வற்றாத ஜீவநதி, சூழ்ந்த மடைகள், சூழ்ந்த கடல்கள் இருந்தால் தான் நாடு. ஒன்று குறைஞ்சால் நாடு கிடையாதான். தெய்வப்புலவர் அவர் சொல்லியிருக்காரு. அதுமாதிரி பெரிய கோயில்னா ஆயிரக்கால் மண்டபம் இருக்கணும், இசைச்சொல் இருக்கணும், கற்சங்கள் இருக்கணும். வகைகள் பெரியவங்க வகுத்துருக்காங்க, எல்லாம் இங்கே இருக்குது. எல்லாம் வித்தியாசமாக காமிச்சிருக்கான். வித்தியாசம் காமிச்சா தான் சிறப்பு. செயற்கரிய செய்வார் பெரியார். பெரியால் எல்லாம் செய்யறதில்லை, செய்யாத செய்யணும். எல்லா ஊர்லேயும் ஆயிரக்கால் மண்டபம் 1000 தூண் ஒன்று கட்டியிருக்கான். இந்த ஊரில் இதில் 500 தூண் அடுக்கியிருக்கான். 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. இதில் 500, அதில் 500. முன்னோர்கள் கட்டிக்காரங்க. உங்களோட உங்கள் அப்பா கட்டிக்காங்க, உங்கள் அப்பா தாத்தா கட்டிக்காரங்க. அவங்களுக்கெல்லாம் மூளை இருந்தது, நமக்கு மூளையில் இருக்குது. வா, என்னால் கட்டுப்படுத்த முடியலை. இங்கே சத மடிப்பு கால் பள்ளம், சத மடிப்பு கால் பள்ளம். அங்கே பார்க்கல, இங்கே பார், இந்த பள்ளம் பதிச்சிருக்கான். உழைப்பு. இப்போ தான் களவாணி தந்தேன். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. எவ்வளோ அழகான வார்த்தை, எவ்வளோ அழகான சிந்தனை. இப்போ பாருக்குள்ளே நல்ல நாடு. எப்படியா வாழும் கிடைச்சல மயில் நீப்பின் வாழ நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கான். அதெல்லாம் ஏட்டோடு சரி. இங்கே சதை பிடிப்பு, கரண்டக்கால் சதை மடிப்பு பிடிப்பு. ஒன்றுக்கு வா. இங்கே முழங்கால் மூட்டு, முழங்கால் எலும்பு. சித்ததை பிடிக்குங்க லைட்டாக கிட்டக்க வா. இங்கே பாரு, முழங்கால் மூட்டு, முழங்கால் எலும்பு, மூட்டு எலும்பு. அக்கறை. என்ன கரை? அக்கறை. இப்போ அனைத்துமே கரை, சொல்லப்படாது. நாடு ஒன்று கூட சுற்றி. ஏன்னா கொதிச்சு போய் திடீர்னு என்ன விலைவாசியை பற்றி அவனுமே பேமெண்ட். எனக்கு தெரிஞ்ச லிட்டரு 1 ரூபா 2 ரூபா என்ன என்ன பவுன் 30 ரூபா 40 ரூபா. இப்போ வைத்தறிச்சலாக இருக்கா. சட்டசபையை பற்றி எவனா விலைவாசியை பற்றி போயிடறா. அடித்த வரைக்கும் அடித்தது கொள்ள.
அரைஞ்சையே விரும்பு அப்போ இப்போ அம்பிட்டதை சுருட்டு ஒன்னொன்றுக்கும் சொல்லும் வெக்கம் வர தூக்கு போட்டு தொங்கலாம் பெரிய வேதனையாக இருக்கு எனக்கு. என்ன டீ எல்லாம் 10 காசு அணா இருக்கும்போது 1 அணா 2 அணா அணா இருந்து நாடு அருமையாக இருக்குது. பைசா வந்து குட்டிச்சு ஒரு பைசா போயிடுச்சு. 1 ரூபா நாணயத்தை பாரு 1 பைசா மாதிரி போட்டிருக்கேன். இந்தியாவோட தலையெடுத்த பாரு ஒரு ரூபா நாணயத்தை பார்த்தீங்கன்னா 1 பைசா நாணயம் மாதிரி இருக்குது. கேவலம் எது யாருக்கு கேவலம்? நிர்வாகத்துக்கு கேவலம். நிர்வாகத்துக்காக நம்ம நிர்வாகம் நமக்கும் கேவலம் தான். அது என்ன ஒன்று எவனும் பேச மாட்டேங்கிறான். என்ன இங்கே சில பாயிண்டுகள். வீரபத்திரர் அகோர வீரபத்திரர் ரணவீரபத்திரர் தட்சண்வதம் யட்சண்வதம் இவ்வளோ வீரபத்திரர் இந்த பகுதியிலே வேறு எங்கேயும் கிடையாது. அப்படி இல்லைங்க பேசலாமா? பேசும்போது என்ன பார்க்கணும்? சிவாலயத்தில் நந்தி இருக்கும், கொடிமரம் இருக்கும், பலிபீடம் இருக்கும். நந்தி கொடிமரம் பலிபீடம் இல்லாத ஒரு சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான். 2வது சாமிக்கு உருவம் கிடையாது, உட்காந்து பீடம் தான் இருக்குது. மேலே லிங்கம் கிடையாது. மேலே லிங்கம் இல்லாமல் இருக்காங்க. இந்த மாதிரி கவசம் வச்சுருக்காங்க. மேலே சுவாமி பேர் ஆத்மநாதர்னு பேர். ஆத்மனா உயிர், நாதர்னா தலைவன். உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் அவர் தலைவராக இருக்கார். நம்ம உயிருக்கு நம்முடைய உடம்பு வடிவம், சாமிக்கு கொவலை தான் வடிவம். கற்பூரத்தை சாமியோட காமிச்சு எல்லா கோயிலும் வெளியில் கொடுப்பாங்க, தொட்டு கும்பிடலாம். இங்கே கற்பூரத்தை சாமியோட காமிச்சு அங்கேயே வச்சுருவாங்க, வெளியில் தரமாட்டாங்க, தொட்டு கும்பிட முடியாது. சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்குது. அந்த கல்லில் சாத்த கொட்டி ஆவி பறக்க நைவேத்தியம். ஆவி உடையார் கோயில் வருவார். முன்னாடி ஆவடையார் விடையார். புழுங்கலரிசி முளக்கீரை பாகக்காய் தான் சாமிக்கு நைவேத்தியம். சிவன் கோயில் கிழக்கால மேற்க இருக்கும். தெற்கு பார்த்த சிவாலயம், தட்சிணாமூர்த்தி இல்லாத சிவாலயம், பிரதோஷம் இல்லாத சிவாலயம். நந்தியில் பிரதோஷம் இல்லை, நந்திக்கு தான் பிரதோஷம். இன்றைக்கி நேற்றுக்கு பிரதோஷம். சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லையா மாதிரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது. கல்லுனால ஜன்னல் ஒரு ஓட்டுப்படியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம். அம்பாள் பேர் யோகா அம்பாள்னு பேர். சுவாமிக்கு பின்னாடி வளைவா தீபம் தெரியும். அது தெரியும். அதில் 27 விளக்கு இருக்குது. நட்சத்திர மாலைங்கிறோம். நட்சத்திரத்தை மாலை மாதிரி வச்சுருக்கான். அதுக்கு மேலே சிகப்பு மஞ்சள் பச்சை 3 விளக்கு முக்கன் மாதிரி பார்க்கலாம். அக்னி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டு காமிச்சிருக்கான். நம்ம நடந்தால் நம்மளுடைய நிழல் போய் சாமி மேலே படும். அது மாதிரி கட்டடக்கலை கலைகளை தானே 64. அதில் கட்டடக்கலையும் ஒன்று. நிழல் படணும்னா என்ன வேணும்? வெளிச்சம் வந்தால் தான் நிழல் வரும். சன்லைட் ஆர் ஸ்கைலைட் எந்த வெளிச்சம் இல்லாமல் நீ கோயிலுக்குள்ளே எங்கே இருந்தாலும் காலையில் சாயந்தரம் வரைக்கும் நிழல் சாமி மேலே படும். முன்னோர்கள் கட்டிக்காருங்க. அங்கே சொன்னதான் உன்னோட உங்கள் அப்பா உங்கள் தாத்தா இங்கே வா தம்பி, இது தெற்கு, சூரியன் வராது. இங்கே பாரு என் கையை கீழே போடு. இங்கே நில்லு தம்பி, இங்கே பாரு என் கை நிழல். யாரையா லைட் அடிக்கிற? இந்த காலேஜில் படித்தான் பிஇ படிக்கிறாள். பிஇ எப்படி வருது? சூரியன் இல்லை, ஆகாய வெளிச்சம் இல்லை. இங்கே நில்லு தம்பி. இது வடக்கு சூரியன் கிடையாது. கொட்டி கிடக்கையா பழமைக்கு பொறுப்பு எரும மாடு கவர்மெண்ட்டு. வாய் வந்து வாழ்த்தத்தான், திட்டத்துக்கு இல்லை. என்னால் யாகாவராயினும் நாகா இனி எவ்வளோ வாங்கினா படிச்சிருக்கோம், செயல்படுத்த முடியலை. இது கிழக்கு. இங்கே நின்று எடுங்க, அப்போ தான் கை கொடுக்கும். என்ன கொட்டி கிடக்கு கோபம் தான். நான் யார் மேலே சாமி மேலே கோபப்படுறாள். நான் சாமி மேலே கோபப்படுறேன். ஏன்னு கேளு. வெயில் எல்லாம் இருக்கும், மழை எல்லாம் இருக்கும், காற்று எல்லாம் இருக்கும். இயற்கையை போல் எல்லாரும் முடியும். மனுஷனே எல்லாரும் கொடுக்கலாம். அவரோட படைப்பு தானே. கண் உனக்கு முன்னாடி இருக்குது, எனக்கு இருக்குது. காது எல்லாம் ஒழுங்காக படைச்ச மனுஷன் ஒழுங்காக படைக்கல. நீ ஒரு குற்றவாளி. நெற்றி கண்ணை திறப்பினும் குற்றமே சொல்லு என்னுடைய பழக்கம். பா இங்கே தீபம் தெரியுதா? இங்கே உள்ள சாமி பேர் நந்தீஸ்வர மாணிக்க வாசகர்னு பேர். என்ன பேர்? மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா? ஒரு கேள்வி. மனிதன் இறக்குறான், எரிக்கிறான், புதைக்கிறான் தான் நமக்கு தெரியும். இறந்தவங்களுக்கு பிறப்பு உண்டா? தெரியாது. இறந்தவங்க செய்கிற நல்லது கெடுதலுக்கு தக்கன 7 பிறப்பு மனுஷனுக்கு உண்டு. சாட்சி மாணிக்க வாசகர். முற்பிறகு இவர் நந்தி. அவர் பண்ண தப்புக்காக மனுஷனாக பிறந்திருக்கார். அதனால தான் நந்தி கிடையாது. கோயிலுக்குள்ளே போனால் எந்த சாமியை முதல்ல கும்பிடுவோம்? விநாயகர் கும்பிட்டு தான் வழிபாடு துவக்கம். எந்த காரியம் இருந்தாலும் எந்த கோயிலாக இருந்தாலும். இந்த ஊரில் கோயிலுக்குள்ளே வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான், முதலிடம் தொண்டர் தான், முதலிடம் மாணிக்க வாசகர் தான், முதலிடம் மனிதன் தான். இவர் கும்பிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும். கெடுக்கணும்னு ஓடக்கூடாது. ஓடக்க முடியும். பிள்ளையாருக்கு முதலிடம், ஆவடையில் பக்தருக்கு முதலிடம், பிள்ளையாருக்கு 2வது இடம். ரிக்கார்ட் பிரேக். எல்லா ஊர்லேயும் திருவிழா நடக்குது. சாமிக்கு நடக்குது, அம்பாளுக்கு நடக்கும். இங்கே ஃபெஸ்டிவல் நடக்குது, மாணிக்க வாசகருக்கு. எல்லா ஊர்லேயும் தேரில் வர்றது சாமி வரும், இல்லை அம்பாள் வரும். இங்கே தேரில் வர்றது மாணிக்க வாசகர். உலகம் முழுவதும் சாமி அம்பாளுக்கு திருவிழா, ஆவடையார் கோயிலில் மாணிக்க வாசகருக்கு திருவிழா, மனிதனுக்கு திருவிழா. உலகத்துலேயும் சொல்லுவாங்க. செஞ்சக்கூடிய ஜென்மங்கள் இல்லை. என்ன யான் பெற்ற இன்பம் பெருக எல்லாரும் சொல்லியிருக்கான். சாமியில சண்டை போகிறேன், ஏன் எல்லாரும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு. இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு. அதனால குதிரை வாங்க வந்தது. இது மராட்டிய குதிரை, இது கிரேக்க குதிரை. என்ன பார்க்கணும் தான் கை காமிக்க தோதாக இருக்கும். அது கேரள குதிரை கொண்டை, அது அரேபிய குதிரை. பல நாட்டு குதிரை வந்திருக்கு. வாங்க. எல்லா இடத்துலையும் டிசைன். கோவில் முன்னு சும்மா இருக்காது. எல்லா இடத்துலையும் டிசைன். கொட்டி கிடக்கு. பழமைக்கு பொறுப்பு
அரசாங்கம். வாழ்த்தான் வாய் திட்டத்துக்கு இல்லை, என்னால் கட்டுப்படுத்த முடியாது. நம்ம இப்போ கட்டடங்கள் கட்டுறோம், எவ்வளோ ஃபவுண்டேஷன் ரூபாய் கட்டடம் ஸ்ட்ராங்குங்கிறோம். ஒரு கம்பு தரையில் நிற்காது, பள்ளம்படியாக தான் கம்பு நிற்கும். தந்தரையில் வச்சு கட்டியிருக்கேன். அந்த காலேஜில் படித்தான் பிஇ. கல் பூரா தந்தரையில் நிற்குது ராஜா. அணக்கடந்த கட்டிக்காரங்க முன்னோர்கள். உன் சட்டை என்ன நேரம்? கருப்பு. நிழல் என்ன நேரம்? கருப்புலேயே நிழல் விழுது பாருங்க. பாரு யாரையா லைட் அடிக்கிறா? கருப்புலேயே உங்களே மாதிரி யார் சொல்லி தான் எனக்கு தெரியும். என்ன சாமி உங்கள் ஊரில் கருப்புலேயே கருப்பு தெரியுதுங்கிறாரு. அந்த அளவுக்கு டீப்பாக கவனிக்கிற ஆளுங்களாம் இருக்காங்க. தண்டங்கள் இல்லை. என்ன இப்படியே உட்காருங்க, வரலாறு சொல்கிறேன். அம்மாடி மேலே உட்கா, படியில் உட்காரு, ஓரமாக உட்காரு. நிற்க முடியலை, உட்கார முடியலை. ஏன்டா இருக்கணும்னு இருக்குக்கிட்டாக்க வாங்க. அவங்க ஏதோ வேலை பார்க்கலாம், அவங்களுக்கு இடைஞ்சதுக்கப்புறம் இப்படி இருந்தால் அள்ளிவா. அடா உங்களை எத்தனை நேரம் சொல்லிட்டேன். பூரா வடக்க பிடிக்க இருக்குது. எத்தனை நாள் திட்டு வேலை பேசலாமா? மாணிக்க வாசகர் இந்த கோயிலை கட்டினவர், திருவாரூரில் பாடினவர், எழுதினவர் சிவபெருமான். இவர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருவாதவூருங்கிற ஊரில் பிறந்திருக்கார். மேலூர்லேருந்து 8 கிலோமீட்ரு. இவர் மதுரையை அரசாண்ட மன்னன் அரிமர்த்தன பாண்டியன்கிற ராஜாட்டா மந்திரியாக இருந்திருக்கார். ராஜ்யத்தில் குதிரை உரைஞ்சோன்னா மன்னன் பணத்தை கொடுத்து குதிரை வாங்கிட்டு சொல்லி சொல்கிறார். குதிரை வாங்குறதுக்காக மாணிக்கவாசர் இந்த பக்கம் வரார். புராண பெயர் இந்த ஊருக்கு திருப்பெருந்துறைன்னு பேர். இவர் பாடின நூல் திருவாசகம். அதில் திருப்பெருந்துறை ஊரை சிவனினே வருது. துறைங்கிறது பெரிய துறைமுகத்தை குறிக்கும். இது ஒரு காலத்தில் பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு. அதனால இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு. அதனால அவர் இங்கே குதிரை வாங்க வந்திருக்கார். குதிரை வாங்க வந்து ஒரு சாமியை பார்த்துருக்கார். சுவாமிக்காக அந்த பணத்தை வச்சு கோயிலை கட்டியிருக்கார். கடவுளை நம்பினோர் கடவுளுக்காக மாணிக்கவாசகர் கோயில் கட்டுறார். கடவுள் கோயில் கட்டின மாணிக்கவாசகருக்காக நரியெல்லாம் குதிரை அமைச்சு கொண்டு கொடுத்ததாக வரலாறு பாடல்களில் நரிதனை பரியாக்கின்னு வருது. இது திருப்பெருந்துறைங்களுக்கு சாட்சியாக கோட்டைப்பட்டினம், மீம்சல், தொண்டி, அப்படியே ராமேஸ்வரம், கிழக்கு கடற்கரை. இது வரைக்கும் நான் தான் பேசினேன், உங்களை பேச விடலை. இப்பொழுது நீங்களும் பேசலாம். இது ஒரு கலந்துரையாடல் நேரம் அல்லது கேள்வி நேரம் வச்சுக்கலாம். நான் கேள்வியாக கேட்டேன்ல, என்ன கேள்வி கேட்குறியோ என்ன கேட்கலாம். இப்போ உன்னுடைய நேரம். மாணிக்கவாசகர் வாழ்ந்தது 32 வயசு. மாணிக்கவாசகர் கட்டினது சாமி இருக்கிற இடம் மட்டும். இதெல்லாம் வெவ்வேறு காலம். மாணிக்கவாசகர் காலம் கிபி 3 இப்போ 2025 2000 ஆண்டு பழமையான கோவில். மாணிக்கவாசகர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு ஜோதியில் மறைந்ததாக வரலாறு. கேள்வி கேட்கலாம் தான் கேட்கலாம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கான். நான் கேட்குறேன், நீ கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்க? நான் இங்கே காதல் விடுதலை பழக்க சொல்லு. நான் இங்கே வந்துட்டு சாமி கேள்விப்பட்டிருக்கேன். ஆவுடையார் கோவில் பார்க்க வந்திருக்க. ஆமாம், தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். அதான் பார்க்க தெரிஞ்சுக்க எல்லாம் ஒன்று தான். ஏன்னா கோயிலுக்கு எதுக்கு போகிறேன்னா சாமி கும்பிட போகிறேன், வழிபாட்டுக்கு போகிறேன், பிரார்த்தனைக்கு போகிறேன், சேவிக்க போகிறேன். நல்ல வார்த்தை. நீ பார்க்க வந்திருக்கேங்கிறத நான் பாராட்டுறேன். ஏன்னு கேட்டால் மாணிக்கவாசகர் வரான்னு சாமி அவரை பார்க்க வந்தோட கோயில் இதில் 1 கிலோமீட்டருக்கு வந்துட்டு இருக்குது. ஈர்ச்சென்னை ஆட்கொண்டை எந்தை பெருமானே திருவாசல் வருது. பக்தர் வரான்னு சாமி தேடி வந்து காட்டி கொடுத்துருக்கு. சாமி இங்கே வரலன்னு ஒரு கோரியாண்டி போயிருப்பார். சாமியை பார்த்தோன்னே மறந்துடுறாரு. ஒரு குழந்தைய சாமியாண்டி சொல்லி போய் காசு கொடுக்குற வித்த காமி கேட்ட படம் தட்டிக்கலாம், அங்கே நின்றுடும். அதுமாரி சாமியை பார்த்தோன்னா அவர் மறந்துடுறாரு. பெருமாள் மார்பில் என்ன இருக்கும்? மகாலட்சுமி இருப்பா. அங்கேயே ஒரு பெருமாள் சிவலிங்கம் இருக்குது. அவர் சொல்லித்தான் வந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு. சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணலாமா கூடாதா? பிரார்த்தனைன்றதோட பண்ணலாமா கூடாதா? ரெண்டே கூட இது பண்ணலாம். 2 கூட பிரார்த்தனை தேவையில்லாததான். பிரார்த்தனை தேவையில்லாததான். கையை கொண்டா பாராட்டின ஒன்று. ஏன்னாட்டா பிரார்த்தனை பண்ணுறது தப்பு இல்லை. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். ஒரு ஆள் இன்னொரு ஆள் ஒருமையுடன் இனது திருமலரை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார். எல்லாரும் வேண்டாள். மாணிக்கவாசகர் வேண்டாத ஆள். சாமி என்னப்பா வேணுங்கிறார்? வேண்டத்தக்கது அறிவை நீ, வேண்ட முழுதும் தருவை நீ, வேண்டும் பரிசு அவரோட கிஃப்ட்டு. அது உன்னுடைய அடியார்களே கேட்காதாள். மாணிக்கவாசகர்னா எங்களை மாதிரி பைத்தியங்களும் இருக்குது. கேட்காதாள் கேட்கா என்ன? இங்கே பாரு, இங்கேருந்து வர்றதுக்கு இங்கே பீம் இருக்குது. இங்கேருந்து வர்றதுக்கு இங்கே பீம் இருக்குது. இங்கே பீமே கொடுக்கல பாரு. ஃபவுண்டேஷன் இல்லை, பீம் இல்லை. இங்கெல்லாம் பீம் கொடுத்தா அந்த பீமே கொடுக்க நெட்டுக்கல் பூரா அப்படியே நிற்குது. அந்த கல் எந்த காலேஜில் படித்தான்? வாழ்க வளமுடன்.